வணக்கம், நான் உங்கள் மேகலா. இன்றைக்கி முட்டை மிளகு ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள்: முட்டை, எண்ணெய், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, உப்பு, மஞ்சள் பொடி, மிளகு பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. 4 முட்டையை இது மாதிரி பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வச்சு இப்போது ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணதை போட்டுக்கலாம். துண்டு பூண்டு பல்ல கட் பண்ணதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம். இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம ஒரு 1/2 தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன தக்காளி. இது நல்லா மசியட்டும். அது வரை கிண்டி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். இது நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிடலாம். இந்த ரோஸ்ட்டு சாம்பார் சாதம், ரச சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த முட்டையெல்லாம் இப்போ மாற்றி போட்டுக்கலாம். இப்போ எல்லா முட்டையும் திருப்பி போட்டோம். இப்போ கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் முட்டை மிளகு ரோஸ்ட் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.